ஏசி முதல் வகுப்பு பெட்டிகளில் செல்ல பிராணிகளை உடன் அழைத்து செல்வதற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி தொடக்கம். ரயில் பயணத்திற்கு 3 மணி நேரம் முன்பே செல்லப்பிராணியை ரயில் நிலையம் அழைத்து செல்ல வேண்டும் என அறிவிப்பு. சர்வதேச கருத்தரங்கம் தொடர்பான ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் மீண்டும் அச்சடிப்பு. பல்வேறு தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனம். 11 ஆண்டுக்கு பின் நடைபெறும் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல். ஊழியர்களின் ஆதரவை பெற தீவிர பரப்புரையில் தொழிற்சங்கங்கள் மும்முரம். குஜராத்தில் 3000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. தலைநகர் டெல்லியில் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல். (2025) IPL தொடருக்கான மெகா ஏலத்தில் பங்கேற்க உள்ள வீரர்கள் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது BCCI. ஏலத்தில் பங்கேற்க மொத்தம் 574 வீரர்கள் தேர்வு. ராஜபாளையத்தில் விசாரிக்க சென்ற 2 காவலர்களை தாக்கிய குடிபோதை கும்பல். லத்தியால் சரமாரியாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். அமெரிக்காவின் டெக்சாஸில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை தோற்கடித்தார் ஜேக் பால். போட்டிக்கு முன் அறிமுக விழாவில் ஜேக் பாலின் கன்னத்தில் மைக் டைசன் அறைந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். தமிழகத்தில் சிவன் கோவில்கள் தோறும் அன்னாபிஷேகம். சுருளி தீர்த்தத்தில் சமைக்கப்பட்ட 1 டன் சாதத்தை லிங்கம் மீது சாத்தி விசேஷ வழிபாடு. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்கவும் திருத்தம் செய்யவும் அவகாசம். விஜய் ஹிந்தி படிக்க வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம் என எப்படி சொல்ல முடியும்? நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் கவர்னர் பதவி குறித்து புரிதல் இல்லாமல் விஜய் பேசியுள்ளதாக நடிகர் சரத்குமார் காட்டம். மண்டல பூஜை காலத்தில் சபரிமலையில் தினசரி 18 மணி நேரம் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு. ஆன்லைன் மூலம் 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் மூலம் 10,000 பேருக்கு அனுமதி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் வருகை. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரை ஆற்ற உள்ளதாக தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா இருவரும் அடுத்தடுத்து சதங்களை விளாசி அசத்தல். சிக்சர்களை விளாசி வான வேடிக்கை. ரசிகர்கள் கொண்டாட்டம். தெற்கு ஆசிய அரபு நாடுகளில் காணப்பட்ட சூப்பர் மூன் நிகழ்வு. வானில் தோன்றிய அற்புத காட்சியை கண்டு ரசித்த மக்கள். ஒரு கிடாயின் கருணை மனு என்ற படத்தின் இயக்குநர் சுரேஷ் சங்கையா உடல்நலக் குறைவால் காலமானார். மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தேசிய பத்திரிகையாளர்கள் தினமான இன்று ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என முதலமைச்சர் வாழ்த்து. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.